வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். எங்ககிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். வேற ஏதாவது டெக்னிக்கல் டவுட்ஸ் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். நெக்ஸ்ட், நாளைக்கு நமக்கு லைவ் மீட் இருக்கு. மதியம் 3 மணிக்கு இதே சேனல் நடக்கும். நீங்க இந்த சேனலுக்கு வந்தீங்கன்னா 3 மணிக்கு நீங்க அட்டன் பண்ணி உங்க டவுட்ஸை கேட்கலாம், டெக்னிக்கல் டவுட்ஸை. இதோடைய லிங்க் வேணும் அப்படின்னா நீங்க டெலகிராம்ல நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது மூலியமாவும் நீங்க வரலாம். ஸோ மஸ்ட் மார்க்கெட்டுடைய நியூஸஸ் அப்படின்னு பார்த்தா நேற்று எல்லா மார்க்கெட்டும் ஹாலிடேல இருந்த காரணத்தினால, ஈஸ்டர் ஹாலிடேஸ்ல இருந்தனால மார்க்கெட்ல பெரிய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டியூரபிள் குட்ஸ் தான் இருக்கு. பட் அது வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் மினிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஜிடிபி இருக்கு. மெயினா இன்ஃப்ளேஷன், ஃப்ரைடே வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் இருக்கு. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன்ல கண்டிப்பா நல்ல மூவ்மெண்ட் கோல்டு நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய உண்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சார்ட்ல போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாலர் இண்டெக்ஸை பார்த்துடலாம். டாலர் இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்குங்க ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இப்போ மார்க்கெட் மாட்டிட்டு இருக்கு. இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஒரு பிரேக் வந்துட்டு கீழே வந்தா மார்க்கெட் கீழே $93 வரைக்கும் வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். இல்ல கீழே டைரக்டா இங்க இருந்தே மார்க்கெட் வந்து கீழே பிரேக் பண்றான் அப்படின்னா நமக்கு 98.5 உடைக்காம நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட் ரேஞ்ச். ஒரு 4 ஹவர் சார்ட்ல நீங்க அந்த ரேஞ்சை பார்க்கலாம். ஸோ இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது இதுதான். இதுக்குள்ள தான் இப்போ மார்க்கெட் இருக்கு. இதில் தான் இப்போ வந்து நமக்கு இப்படி ஒரு ட்ரையாங்கிளும் ஃபார்ம் ஆயிட்டான். அப்போ இந்த ட்ரையாங்கிள் சும்மா இப்படி உடைச்சிட்டு கூட திருப்பி மேலே போறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறைய இருக்கும். அப்போ 98.5 அப்படிங்கிற லெவலுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லா கன்ஃபார்மாக சொல்லலாம் டாலர் இண்டெக்ஸ் செல் ஆக போகுது, வீக்கர் ஆக போகுது அப்படிங்கிறது. இப்படி இது நடக்கும்போது கோல்டுக்கு இது பாசிட்டிவாக அமையும். அதுக்கு பதிலாக இப்போ டாலர் இண்டெக்ஸ் மேலே போய் பிரேக் பண்ணும்போது கோல்டு ஒன் மோர் ஃபால் கொடுக்கும், கோல்டு அண்ட் சில்வர். அதுக்கப்புறம் இவன் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கவும் அங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் கரெக்டான மேட்சிங் கோடாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆயில் பார்க்கலாம். ஆயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து அந்த ஸ்பைக் $120 பக்கமாக போனது. இது ஃபியூச்சர் மார்க்கெட்டு இப்போ 113ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு அதை பிரேக் பண்ணிடுமா இந்த வீக் அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணிடுவோம். நமக்கு வந்து $130 மேலே போனால் அது 160 வரைக்கும் போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். ஓகே, இப்போ இருக்கிறது ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ இதில் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த பேட்டர்னை மார்க்கெட் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்போ மேல இருந்து திடீர்னு மார்க்கெட் ஒரு ஃபால் வரும் வரும் 108க்கு கீழே வந்துட்டு ஒரு 104க்குள்ள ஒரு சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த சேனலை இப்படி இப்படி நடந்துட்டு இருக்க சேனலை எடுத்து மேலே போய் அப்போதான் வந்து இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ண ட்ரை பண்ணும். 120 பிரேக் பண்ணி மேலே போகும். ஸோ அப்போ ப்ரைஸ் இப்போ ஒரு ஷார்ட் ஃபால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்தாலும் சரி, 108க்கு கீழே 104ல் எனி சப்போர்ட் கிடச்சிச்சின்னா அங்கே பை பண்ணிக்கிங்க, செல்ல பண்ணாதீங்க. பிரேக் அவுட் நடந்தால் பார்த்துக்கலாம். வாரில் எந்த ஒரு பெரிய லெவலில் ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. அது அடுத்த ஸ்டேஜுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. சில்வர், ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் ஒன் மோர் ட்ராப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சால்டேட்டாக மார்க்கெட் வந்து மெதுவாக ஒரு பை அப்படிங்கிறது நடக்கும். ஓகே, இது நடக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் நிறையா இருக்கு. இல்லை இதுக்குள்ளேயே மார்க்கெட் இந்த லோவில் இருந்து இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்கும். இதுதான் சில்வர் நடக்க போகுது. ஸோ ஒரு $53 மினிமம் டச் பண்ணணும். $40 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் மினிமம் $53 மார்க்கெட் டச் பண்ணுறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள இப்படி மாட்டிடுச்சு. ரைட், இப்போ கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வரலாம். மேலே போகணும் அப்படின்னா 78 பிரேக் பண்ணாதான் நம்ம கொஞ்சம் அப்சைடு பார்க்க முடியும். அது ஒரு 84 வரைக்கும் சான்சஸ் நிறைய இருக்கு. 84 to 86 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ 78 தாண்டினாதான் சில்வரை வந்து பை அப்படிங்கிற ஆப்ஷனையே நம்ம யோசிக்க முடியும். இப்போ நமக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் மேலே ஏறிட்டு ட்ராப் ஆச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே ட்ராவல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து இந்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் நிற்குது.
இங்கேருந்து இப்படி ஒரு ஃபால் வந்த உடனே மார்க்கெட் திருப்பி மேலே போகலாம். இங்கேருந்து மேலே போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருந்து. பட் ஒரு ட்ராப் மினிமம் 4300 டச் பண்ணணும். நம்ம வந்து ஃப்ரைடே ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு சார்ட் போட்டிருந்தோம். வீக்லி ஃபோர்காஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதாவது இந்த சார்ட் தான். ஓகே, இதோடைய முக்கியமான டவுன் சைட் சேனல் வந்து இப்படி ஃபார்ம் ஆகி மார்க்கெட்டில் கீழே வந்துட்டு இருக்கு. ரைட், இதே இடத்துக்கு திருப்பி மார்க்கெட் ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். ஓகே, இது முக்கியமான ஒரு ஜோன் லெவலாக நமக்கு இருக்கிற காரணத்தினால இந்த ஜோன்ஸை மார்க்கெட் வந்து இப்போ ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இது ஃபெயில் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்கானா? இருக்கு. அதுக்கு மார்க்கெட் 4800 உடைச்சிட்டா இவன் என்ன பண்ணுவானா, மேலே போய் 5000 5100 தான் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பான். ஆனால் ப்ரைஸ் இங்கேருந்து மினிமம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப்பை நமக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, இங்கேருந்து இங்கே புஷ் பண்ணி கூட போகலாம். இதை பிரேக் பண்ணுறதுக்கு அங்கே பவர் கிடைக்கும். ஆனால் ஆஸ் பர் ஒரு வேவ் பிரகாரம் மார்க்கெட் வந்து இங்கேருந்து இப்படி வந்தது, இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேலி எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி உண்டு. எப்போ நமக்கு வார் அப்படிங்கிறது எண்ட் ஆகுதோ திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது கோல்டில் அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கோல்டில் புக்கிங்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சார்ட்ல போட்ட மாதிரி ப்ரைஸ் மேலே போயிட்டு கீழே வரணும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1 ஹவர்ல போனீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ட்ரையாங்கிள் ஃபேஸ்ல மார்க்கெட் வந்து இப்படி மாட்டிட்டு இருக்கு. இதுதான் ஓகே, இதுதான் நமக்கு ப்ரைஸ் வந்து இப்போ மாட்டிட்டு இருக்கு. ஸோ ஒன் மோர் இப்படி மேலே போக வாய்ப்பு இருக்கானா? இருக்கு. எபோவ் 720 710 அதுக்கு மேலே ஒரு 710 720க்குலாம் மேலே 750க்குள்ள மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தால் தான் நம்ம செல் ட்ரை பண்ண முடியும். இல்லைங்க, டைரெக்டாக இப்போ மார்க்கெட் இங்கேருந்து இப்போ கீழே வரோன்னா அட்லீஸ்ட் 4600 பிரேக் பண்ணால் தான் நம்ம செல் ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ வந்து பர்ஃபெக்டான ரேஞ்ச் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறோம். இது நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. ஸோ ஒரு பெரிய ட்ராப்புக்கு அப்புறம் இங்கே பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இது கீழே உடைந்தால் மார்க்கெட் ஃபால் ஆக தான் வாய்ப்பு இருக்கும். ஓகே, மினிமமாக நமக்கு 4300 கிடைக்கிறதுக்கு ஹை ப்ராபபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழேயும் போகலாம். பட் அதுக்கு இந்த ரேஞ்சை விட்டு அவன் வெளியில் வரணும். ஓகே, இந்த ரேஞ்சோடைய பிரேக்கிங் லெவல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேலே வந்து 4800 தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கீழே வந்து நமக்கு 550 லெவல்ஸ் இருந்ததுக்கு பதிலாக 4600 பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த மார்க்கெட்டில் செல் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதனால தான் மார்க்கெட் கீழே வர மாதிரி தெரியுது, மேலே போகுது, கீழே வர மாதிரி தெரியுது, திருப்பி மேலே போயிடும். இப்போ ஒருவேளை மார்க்கெட் இங்கேருந்து இப்படி மேலே இப்போ மூவ் ஆகுது 4710 ஆர் 20 லெவல் மேலே இருந்து 4750க்குள்ள மார்க்கெட் டேர்ன் ஆச்சுன்னா வி கன்சிடர் அஸ் செல். ஏன்னா நம்ம இங்கே செல் பார்த்தோம், பட் ஆனால் சரியான ரெசிஸ்டன்ஸாக மார்க்கெட் கிடைக்கல, ட்ரெண்டிங் ஃபேஸ் வரல. அப்போ இந்த மல்டியாக இப்போ ஃபார்ம் ஆன இந்த ரெசிஸ்டன்ஸை ஒரு முறை உடைச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்ம செல் பாயிண்ட்டை தான் எதிர்பார்க்குறோம். பை போகணும் அப்படின்னா எபோவ் திஸ் லெவல் 4800க்கு அப்புறம் தான் அது வந்து எங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கீழே புல் பேக் கிடைக்குதோ அப்போ நம்ம பை ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஒரு முறை இப்படி ஃபால் ஆயிட்டா கூட அதுக்கப்புறம் 4300 நமக்கு ஒரு நல்ல பை செட்டப் கிடைச்சா கூட பேக் டு பை ட்ரெண்டுக்கு போகலாம். ஆனால் இப்போ நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல் வித் சம் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, செல் வைக்கணும், பக்கத்தில் ஒரு டார்கெட் வச்சுக்கணும், அதுக்கான ஸ்டாப் பாயிண்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரேஞ்சுக்குள்ளே டிசிஷன் எடுக்காதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு மதியம் நடக்கிற லைவ்ல கண்டிப்பாக அதுக்குள்ளே எப்படியும் மார்க்கெட் இன்னைக்கு ஏதோ ஒரு பக்கம் பிரேக் அவுட் அல்லது ரெசிஸ்டன்ஸ் எடுத்து நிற்கும் செல் போகிறதுக்கு. அதை நம்ம பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். மறக்காமல் வந்து உங்களுடைய டெக்னிக்கல் டவுட்ஸை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.